குமாரனின் அனுபவங்கள். அவன் நல்லவனா ಕೆಟ್ಟವனா ಅದதான் பார்க்க போறோம். ಇಡೀ ಮಗನ ಗುಣಗಳು ಏನು, ಆತನು ಏನು ಒಳ್ಳೆಯವನ ಅಥವಾ ಕೆಟ್ಟವನ ಎಂಬುದಾಗಿ. அப்ப இந்த நபரை வச்சு பார்க்கும்போது சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பல வருஷமா தோத்திரம் போட்டுக்கிட்டு இருக்கிற நாம நல்லவங்களா கெட்டவங்களா? கெட்டவங்கன்னா யாரு? மாம்சத்துக்குரியவங்க. ஓரளவுக்கு நல்லவங்கன்னா ஆவிக்குரியவர்கள். நானும் என் குடும்பமும் மாம்சமாகவே வாழ்ந்து மடிய போறோமா, இல்ல மனுஷிகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து வளர போறோமா என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் செய்தியின் வாயிலாய். ಹಿರಿಯ ಮಗನ ಅನುಭವಗಳು ಏನೆಂಬುದಾಗಿ ದಿನದಲ್ಲಿ ಸಂದೇಶಗಳನ್ನು ಕೇಳುವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ, ಕೆಟ್ಟದಕ್ಕೆ ಎಂಬುದಾಗ ಶಾರೀರಿಕ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳು, ಒಳ್ಳೆಯದು ಎಂಬುದಾಗಿ ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳು, ಇದನ್ನು ನಾವು ಅಳವಡಿಸಿಕೊಂಡು ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. நான் கூட ஒரு ஃபிலிம் பார்த்தேன். உங்களை போல தியேட்டர்ல போய் இல்ல, உங்களெல்லாம் அப்படி அடங்காதவங்களுக்கு சொல்றேன். இவ்வளவு வார்த்தையை கேட்டும் அடங்காதவங்க தியேட்டருக்கு போகிறது, வீட்டில் டிவியில் போகிறது, மொபைலில் போகிறது. அடங்காதவங்கள ஒன்று உள்ளே அடக்குவாங்க, இல்லைன்னா வெளியில் கண்டிப்பாக அடங்கி தீரும். ஒன்று உள்ளே அடங்கும், இல்லைன்னா கண்டிப்பாக அது நடக்கும்.
ಈಗ ನಮ್ಮ ಬೋಧಕರು ಸಹ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿದರೆ, ಆದರೆ ಸಿನಿಮಾ ಟೆಕಿಸಲಲ್ಲ, ಆದರೆ ಅನೇಕರು ನೋಡುವಾಗ ದೇವರಿಂದ ರಕ್ಷಣೆ ಒಂದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದಂತವರು ಸಹ ಸಿನಿಮಾ ಟೆಕಿಸ್ಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ, ಮೊಬೈಲ್ ನಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ, ಟಿವಿಗಳಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ. ಒಂದು ವೇಳೆ ಮನೆಯಲ್ಲಿ ಮಾತನ್ನು ಕೇಳದೆ ಇರುವವರನ್ನು ಹೊರಗಡೆ ಅಣಗಿಸುವರು. அப்ப நீங்களே பாக்குறீங்க, எங்களை வேண்டான்றீங்க அப்படின்னா நான் என்ன பார்த்தேன்? உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன், உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. கிறிஸ்தவ பிலிம் அதை கூட நான் பார்க்கறது இல்லை. என்கிட்ட எந்த டவுன்லோட்லாம் நான் பண்றது இல்லை. 2 எபிசோடு அனுப்பியிருக்கிறேன். 8 எபிசோடு அதில் இருக்கு. 4 பார்த்தேன். அதை பார்த்தா இந்த பெயருக்குன்னு வாழுகிற கிறிஸ்தவம், பெயருக்கு கிறிஸ்தவம் அதெல்லாம் ஒழிஞ்சிடும். ஒரு சினிமா நடிகர் தான், யாரு, ராஜேஷ், அவர் பேரு தெரியல எனக்கு, ஒருத்தவர். ஆனால் அது ஒரு ஊழியர் தான் அதை எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. நான் 4 இது பார்த்தேன், அழுதேன். ஏன்? ரியலா கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்துறாங்க. இப்ப சபை எப்படி இருக்கு, ஊழியம் எப்படி இருக்கு, கிறிஸ்தவங்க சும்மா மேல சபை, மதம் 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 வைராக்கியம், இது ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு அதை நீங்க பாருங்க. நான் இங்கிருந்து அதை சொல்ல வேணாம், அது கமெண்ட்ஸ் போடுவாங்க. ஒன்னே ஒன்று கடைசியில அந்த அந்த முக்கியமா இருந்தவரை எரிச்சிடுறாங்க. அது ஒன்று உடன்படலை நிறைய பேர். என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டும்னு எரிக்க வேணாம். வேண்டும் என்று ஒரு கிறிஸ்தவங்களை எரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒன்று கொஞ்சம் கருத்துக்கள் வித்தியாசம் இருக்கு. மற்றபடி அது நல்ல ஒரு ஃபிலிமா இருக்கு. அது என்னன்னா, என்ன மறந்துட்டுனா 5 தெரியல, திருவள்ளுவர் சொன்ன வார்த்தையை வச்சு அதை செஞ்சு, திருவள்ளுவர் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திருக்குறள் எல்லாமே வேதத்தை தழுவி எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. தோமா காலத்துல அவர் இருந்திருக்காரு தமிழ்நாட்டில். தோமா காலத்துல திருவள்ளுவர் யாருன்னே நம்ம சர்ச்சில் எல்லாம் தெரியாது. அது முன்கூட்டியே தெரிஞ்சவங்க, கொஞ்சம் நாலேஜ் உள்ளவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. ஆக நீங்க பாருங்க, ஒரு நான் அனுப்பிவிட்டேன் பாருங்க, அதுல நீங்க பாருங்க 8 இருக்கு. அதை போல நல்லதை போட்டு பாருங்க, கெட்டதை பார்க்காதீங்க. நல்லது பக்கம் தான் கர்த்தர் இருப்பார், ಕೆಟ್ಟದು ಪಕ್ಕ ಕರ್ತರ್ ವಿಲಗಿಡುವಾರ್. ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವುದಾದರೆ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುತ್ತಾರೆ, ಕೆಟ್ಟದನ್ನು ನೋಡುವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ. ಈಗ ನಮ್ಮ ಬೋಧಕರು ಅದರಲ್ಲಿ 8 ಎಪಿಸೋಡ್ ಇದೆ, 2 ಕಳಿಸಿದ್ದಾರೆ. ಅದನ್ನು ನೋಡುವಾಗ ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತರು ಯಾರು, ಹೆಸರಿಗೆ ಇರುವಂತಹ ಕ್ರೈಸ್ತರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಕಡೆಯಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಅದು ಅವರನ್ನು ಸುಟ್ಟು ಹಾಕುತ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಜನರು ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ಆದರೂ ನಾವು ಅದನ್ನು ನೋಡುವಾಗ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಬಹುದು. நான் கொடுக்கிற செய்தி ஒரு ஆத்மாவோட கெட்டு நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அந்த பாரத்தோடு கண்ணீரோடு தான் இந்த செய்தியை உங்களுக்கு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதுல கெட்ட எண்ணத்தோடு இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, திரும்ப அப்படியே தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ஆண்டவர் உணர்த்தி மாத்திக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லவங்களா மாற முயற்சி பண்ணுவாங்க. அந்த ಅನುಭವಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಬರட்டும். ಬೋಧಕರು ಯಾಕೆ ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಒಬ್ಬರು ಕೆಟ್ಟು ಹೋಗದೆ ಎಲ್ಲರೂ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬರಬೇಕೆಂಬ ಉದ್ದೇಶದಿಂದ ಇದನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ಒಂದು ವೇಳೆ ಕೆಟ್ಟ ಯೋಚನೆಗಳು ಇರುವುದಾದರೆ ಇದು ಅವರಿಗೆ ಅರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. மூத்த குமாரனின் அனுபவம் லூக்கா 15:25-32 வரைக்கும் அதை குறித்ததான விளக்கம் பார்க்க முடியும். ಹಿರಿಯ ಮಗನ ಅನುಭವಗಳು ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 25-32 ವಚನಗಳು. இப்ப இந்த மூத்த குமாரன் யாருக்கு ஒப்பனையா இருக்கிறான்னா, பைபிள்ல அந்த பரிசேயன் இருக்கான் பாருங்க. பரிசேயனா யாரு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது, சிலருக்கு தெரியும். பரிசேயன் யாருன்னா, எப்ப பாரு இயேசுவ குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவன், எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறவன். இது பரிசேயனின் ஆவி, இது பரிசேயனின் ஆவி. இது ஆண்டவர் கண்டிச்சிருக்காரு, பல முறை கண்டித்திருக்கிறார். ஏன்னா அவங்க தொழிலே அதுதான், அவங்க முடிவு நல்லதல்ல. அப்ப அதற்கு ஒப்பனையாய் இந்த மூத்த குமாரனின் காரியம் ಅನುಭವம் ಕಾಣப்படுகிறது. ಹಿರಿಯ ಮಗನನ್ನು, ಆತನ ಗುಣಗಳನ್ನು, ಅನುಭವಗಳನ್ನು ಪರಿಸಾಯನಿಗೆ ಹೋಲಿಕೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಪರಿಸಾಯನ ಕಾರ್ಯ ಏನೆಂದರೆ, ಯಾವಾಗಲೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯಲ್ಲಿ ತಪ್ಪನ್ನು ಹುಡುಕುವುದೇ ಆತನ ಕಾರ್ಯವಾಗಿತ್ತು. ಪರಿಸೇಯನ್ ಯಾರು? யூதர்களில் இருக்கிறவன்,
பெயருக்கு தான் பெயர் கிறிஸ்தவன். பெயருக்குன்னு எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற அனுபவம் என்ன? பேருக்கு கிறிஸ்தவமா இருக்கிறது. ஆனா ரியல் கிறிஸ்தவன் யாரையும் குறை சொல்ல மாட்டான், உணர்ந்து ஒப்பு கொடுத்து கொண்டே இருப்பான். தன்னை உணர்ந்து தன்னை உணர்ந்து தன்னை உணர்ந்து நான் கர்த்தர்கிட்ட நெருங்கணும், நான் பரலோகத்துக்கு போகணும், நான் இயேசுவை போல மாறணுங்கிற அதுல கவனம் வைத்து கடந்து செல்வான். இவன் யாருக்கு அடையாளம் தெரியுமா? இளைய குமாரனுக்கு ಒಪ್ಪನೆ. ಆದರೆ ಈ ಒಂದು ಹಿರಿ ಮಗನ ಕಾರ್ಯಗಳು ಪರಿಸಯನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ, ಪರಿಸಯನು ಯಹೂದ್ಯರಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಹೆಸರಿಗೆ ಕ್ರೈಸ್ತನಾಗಿರುವಂತವನು, ಆದರೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಹೊಂದಾಣಿಕೆಯಾಗಿ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಓಡಿ ಬರುವಂತವರು ಹಿರಿ ಮಗನಿಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿದ್ದಾರೆ. பரிசேயன் நல்லவர்களை போல இருக்கிறவங்க, ஆனா அவங்க யாரு? கெட்டவங்க. ஆயக்காரர்கள் இந்த இளைய குமாரனை போல இருக்கிறவங்க இவங்க கெட்டவங்களா இருக்கிறாங்க, ஆனா முடிவிலே நல்லவர்களா மாறிடுறாங்க. ಆ ಹಿರಿ ಮಗನು ಪರಿಸಯನ ಹಾಗೆ ಇರ್ತಾರೆ, ಅವರು ಕೆಟ್ಟು ಹೋಗಿರುವವರು ಆಗಿರುತ್ತಾರೆ. ಆದರೆ ಕಿರಿ ಮಗನು ನೋಡುವಾಗ ತಪ್ಪಿ ಹೋದರು ಮತ್ತೆ ಬಂದು ಒಳ್ಳೆಯವರಾಗಿ மாறுபடுತ್ತಾರೆ. செய்தியெல்லாம் கேட்கும்போது என்னை நானே உங்களை நீங்களே எந்த இடத்துல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது என்பதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு திரும்ப தலையாட்டிக்கிட்டு அது திரும்ப பேசிக்கிட்டு அப்புறம் என்ன நீங்க தான் சொல்லுவீங்களே, பழைய குருடி சொல்ல, அது என்ன எனக்கு சரியா விளங்கலையே. பழைய குருடி ஏற்கனவே கண்டு தெரியாது அவங்க கதவை, அது என்னன்னு தெரியலையே. ஏதோ ஒரு மீனிங் இருக்கு. பழசிலேயே வாழக்கூடாது, புதிய வாழ்க்கையை நோக்கி நம்முடைய வாழ்க்கை போக வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு, இதை போல நான் 1000 முறை பிரசங்கம் கேட்டேன், என்னை விடவா நீ பிரசங்கம் கேட்டுட்ட, என்னை விடவா நீ, இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. ஆமா, உன்னை விட ஒரே பிரசங்கத்துல மனமாறி கர்த்தருக்காக வாழுறவங்க எவ்வளவு பேரு? நீ 1000 கேட்கறது ஒண்ணுதான். ஒரே ஒரு பிரசங்கத்தை கேட்டு வாழ்க்கையை மாற்றி ஒரு நாள் வாழ்ந்து செத்து போனாலும் கர்த்தர்கிட்ட போகணும் வாழ்வதோ, நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? 1000 பிரசங்கத்தை கேட்டு 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 நீயே நிம்மதி இல்லாம, வசனத்துல தெளிவு இல்லாம, நிம்மதி இல்லாம, ஒரு நாள் வாழ்ந்தாலும் வசனத்தை கேட்டு தெளிவா அவருக்காக வாழ ಒಪ್ಪು கொடுக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಾಗ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರಿಶೋಧಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ನಾನು ಯಾವ ಸ್ಥಾನದಲ್ಲಿದ್ದೇನೆ ಎಂಬುದನ್ನು ಗ್ರಹಿಸಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು, ಪ್ರತಿನಿತ್ಯ ಇರಬೇಕು. ಆದರೆ ನಾನು 1000 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ, ಆದರೆ ಸರಿಯಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಆದರೆ ಒಂದು ವಚನವನ್ನು ಕೇಳಿ ಅವರು ಮನಸ್ತಾಪ ಪಟ್ಟು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಅಂತವರು ದೇವರಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. பேச ஏராளமான வார்த்தைகள் வசனத்திலேயே நம்முடைய கவனத்தை செலுத்துறதுனால நிறைய கொட்டேஷன் எல்லாம் கொடுக்க முடியும். ஆனா உங்களுக்கு புரியுற அளவுக்கு, நீங்க டாக்டரா இருந்தா கூட இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். உங்க லெவலுக்கு ரொம்ப ஹைல பேசணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க இன்ஜினியரா இருக்கீங்க, என்ன ஒரு குழந்தைக்கு சொல்ற போல, இந்த குழந்தைக்கு சொல்ற போல செய்தியை நீ கேட்டு அதன்படி வாழ்ந்தாலே போதும். நான் 100 வயசு ஆகுது, எனக்கு எவ்வளவோ பிரசங்கத்தை கேட்டுட்டேன், இது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த செய்தியை கேட்டு நீங்க ஒருபடி மேல வளர்ந்தாலே போதும். தனித்தனியா எல்லாருக்கும் பேச முடியாது. வசனம் கர்த்தருடையது. இதை கேட்டு உங்கள் ஸ்தானம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ ನಾವು ಎಂಥ ಸ್ಥಾನದಲ್ಲಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಾರದು. ದೇವರ ವಾಕ್ಯವು ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಮುಟ್ಟಿದೆ, ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾವಣೆ ಆಗಿದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡು ಅದನ್ನು ನಾವು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இந்த பகுதியை 3 பகுதியா பிரிக்க விரும்புகிறோம். ஒன்று நல்லவன், இன்னொன்னு கெட்டவன். இந்த ரெண்டுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறவன். என்னது? நல்லவன் கெட்டவன். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நெஞ்சினோவில் அவஸ்தைப்படுறவன். இததான் அவங்களுக்கு சொல்லணும். ಇದರಲ್ಲಿ 3 ಭಾಗವಾಗಿ ನಾವು ಹೇಳಬಹುದು. ಒಂದನೇದು ಕಿರಿಯ ಮಗನು, ಮೂರನೇದು ಹಿರಿಯ ಮಗನು. ಆದರೆ ಇದೆರಡರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವಂತವರು ಎದೆಯ ನೋವಿಂದ ಇಬ್ಬರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅವಸ್ಥೆ ಪಡುವಂತ ತಂದೆ. சரி. நல்ல குணம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை. எப்ப இந்த நல்லது 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 அப்படின்னா என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நல்லதை பேசு, நல்லதை யோசி, நல்லதை, இதான் ஆவிக்குரியவங்க. இதுதான் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். ஆவிக்குரியவங்க நல்லதை யோசிப்பாங்க, நல்லதை பேசுவாங்க,
நல்லதை செய்வாங்க. இதுதான் வேணும். நல்ல குணங்கள் சபையில் இருக்கிறவங்களுக்கு தேவை. ಒಳ್ಳೆಯ ಗುಣಗಳು ಸಭೆಯಲ್ಲಿರುವವರಿಗೆ ಬೇಕು. ಒಳ್ಳೆಯ ಯೋಚನೆ, ಒಳ್ಳೆಯ ಮಾತು, ಒಳ್ಳೆಯ ಕ್ರಿಯೆಗಳು. இப்போ இதுக்கு முன்ன சொல்லிடுறேன், இந்த 2 பேரு, பெரியவன் ஆரம்பத்துல நல்லவனா இருந்தான், பிறகு கெட்டவனா போயிட்டான். இளையவன் ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல இருந்து கெட்டவனா போயிட்டான், ஆனா கடைசியில நல்லவனா மாறிட்டான். எது முக்கியம்? நல்லவனா இருந்து கெட்டவனா கெட்டு குட்டிச்சவரா போறது முக்கியமா, மோசமா போய் ஒரு திருந்தி வாழ்ந்து ஒரு நல்லவனா வாழ்வது முக்கியமா? எதை விரும்புவீங்க? நீங்க எப்படி போய்கிட்டு இருக்கீங்க? இந்த சம்பவத்தை வைத்து தெளிவு தேவை. ಹಿರಿ ಮಗನು ಆರಂಭದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದನು, ಆದರೆ ಕೆಟ್ಟದಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. ಆದರೆ ಕಿರಿ ಮಗನು ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಕೆಟ್ಟವನಾಗಿದ್ದನು, ಆದರೆ ಅಂತ್ಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯವನಾದನು. ಯಾವುದನ್ನು ನಾವು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು? கலாத்தியர் சபைக்கு சொன்னார் பவுல், ஏய் நீ நல்ல ஆவிக்குரியவனா இருந்தியே, இப்போ மோசமா மாம்சத்துக்குரியவனா போயிட்டியே, உங்களை இந்த தப்பான வழியில மயக்கினது யார்? அப்ப மயக்கிறது வேற யார்? ஏதோ மயங்கி போறது. ஆரம்பம் உங்களுக்கு நல்லா இருந்தத, நல்லா ஓடுனீங்களே. அதான் பாருங்க, சாலமோன் வாழ்க்கையில ஆரம்பம் நல்லா இருந்தது. எல்லாரும் கவனிக்கிறீங்களாமா? சாலமோன் ரொம்ப நல்லா இருந்தாரு, கடைசியில அவர் பரலோகத்துக்கே போனாரா என்னன்னு தெரியல. அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டு அவங்க மனைவி மாறுங்க, தப்பான வழியில போயிட்டாங்க. ஒரு நல்ல தேவ மனுஷனை தப்பா வழி நடத்திட்டாங்க. ஆரம்பம் நல்லா இருந்தது, ஆனால் ஆண்களோ பெண்களோ உடைய முடிவுதான். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ಗಲಾತ್ಯ ಸಭೆಯವರಿಗೆ ಪೌಲನು ಹೇಳುವಂತ ಮಾತುಗಳೆಂದರೆ, ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನೀವು ಎಷ್ಟೋ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ, ಆದರೆ ಅಂತ್ಯದಲ್ಲಿ ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಆದಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ಸಾಲಮೋನನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆತನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿ ಇದ್ದನು, ಆದರೆ ಪತ್ನಿಯರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿಂದ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ ಪಾಪ ಮಾಡಿದ್ದರಿಂದ ಆತನು ಪಾಪಕ್ಕೆ ಗುರಿಯಾದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. வேகமும் குறிப்புக்கு போவோம். இன்னைக்கு நான் குறிப்பா சொல்றது 2 காரியம் தான். கெட்ட காரியத்தை தான் சுட்டி காட்டி கெட்டதை விட்டுருங்கன்னு சொல்ல போறேன். இப்ப இவன் கிட்ட இருந்த நல்ல காரியம் என்ன? முதல்ல இவன் ஆவிக்குரியவனா இருந்தான். இவன் கிட்ட இருந்த நல்ல குணம் என்ன? 25ஆம் வசனம். ಈತನಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಳ್ಳೆಯ ಗುಣ ಯಾವುದು? 25ನೇ ವಚನ. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திருப்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு. ஓகே, அப்போ முதல் குறிப்பு என்ன? இந்த மூத்த குமாரன் நல்ல குணம் என்ன? நல்ல ಕುಟುಂಬ பொறுப்பு, ಕಡಿನ ಉழைப்பு. 25ನೇ ವಚನ. ಆದರೆ ಅವನ ಹಿರಿ ಮಗನು ಹೊಲದಲ್ಲಿ ಇದ್ದನು. ಅವನು ಮನೆಯ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬರುತ್ತಿರುವಾಗ ವಾದ್ಯ ನರ್ತನಗಳನ್ನು ಕೇಳಿ ಎಂಬುದಾಗಿ. ಅಂದ್ರೆ ಇವತ್ತಲ್ಲಿದ್ದಂತ ಗುಣ ಏನು? ಕುಟುಂಬದ ಜವಾಬ್ದಾರಿಗೆ ಮತ್ತು ಕಠಿಣ ಪರಿಶ್ರಮ. குடும்ப பொறுப்புள்ளவங்க நாள் முழுவதும் வெளியில இருந்தாலும் அவருடைய நோக்கம் எப்ப நேரம் கிடைக்கும், எப்ப எங்க போகலாம்? பார்க் இல்ல, பியூட்டி பார்லருக்கு பியூட்டி பார்லர் அங்க இல்ல, வேற அங்கங்க இல்ல. வீட்டை விட்டு வெளியில போனால் அலுவல் முடிந்த பிறகு அவருடைய மனநிலை நேரடியா எங்க வரணும்? அப்பா, அம்மா, அண்ணன் தம்பிங்க, என்னது மனைவி, பிள்ளைங்க. இதுதான் ஒழுங்கான. இவன் தான் நல்லவன், இவன் தான் நல்ல கிறிஸ்தவன். வர வழியிலே வேற எங்கேயோ போய் மூக்கு பிடிக்க குடிச்சிட்டு மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு வர்றதில்லை. வீட்டுல நல்லா செஞ்சு வச்சிருப்பாங்க, வீட்டுல நல்லா செஞ்சு வச்சிருப்பாங்க. காசும் வீண் செலவு இல்லை, உடம்பு ஆரோக்கியம், குடும்பத்திலையும் சமாதானம் இருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது? ஞானம் தேவை. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಹೊರಗಡೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದ ನಂತರ ಮುಗಿಸಿ ಮನೆಗೆ ನೇರವಾಗಿ ಬರಬೇಕು. ಹೆಂಡತಿ, ಮಕ್ಕಳು, ಅಪ್ಪ, ಅಮ್ಮ, ಬಂಧು ಬಳಗದವರು ಎಂಬುದಾಗಿ ನಡೆಸಬೇಕು. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಕೆಲಸ ಮುಗಿಸಿ ಬೇರೆ ಕಡೆಗೆ ಹೋಗುವುದು ಆದರೆ ತಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು, ಶರೀರವನ್ನು ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. இந்த இளைய குமாரன், இவன் பெரியவன், மூத்தவன், பகல்லாம் எங்க இருக்கிறா? வயலாரா. பொறுப்பு, அதாவது என்ன? கடின உழைப்பு. இவன் அந்த இடத்துக்கு எஜமானா இருந்தா கூட ஆட்களை விட்டுட்டு இவன் ரவுண்ட் அடிக்கல. நிலம்லாம் இருந்தாலும், எல்லா வசதியும் இருந்தாலும் மற்றவங்கிட்ட விட்டுட்டு
இவன் ரவுண்டு அடிக்கல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மையா இருந்து கடினமா உழைச்சான். கடினமா உழைச்ச பிறகு அவன் நேரடியா எங்கே வருகிறான்? தன் வீட்டுக்கு வருகிறான். வேற வீட்டுல போய் நுழையல. ஹலோ, வேற வீட்டுக்கு போகல. எங்க வருகிறான்? இதேதான் ஆவிக்குரிய நிலையும், இதான் திருச்சபையின் ஒழுங்கும். நிறைய விளக்கம் கொடுப்போம், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு நினைக்கிற தேவஜனங்கள். ಅವರಿಗೆ ಅನೇಕ ಸಂಪತ್ತುಗಳು, ಆಸ್ತಿ ಇದ್ದವು, ಅನೇಕ ಕೆಲಸಗಾರರು ಇದ್ದರು. ಆದ್ರೆ ಆತನು ಯಜಮಾನನಾಗಿದ್ದನು. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಅಳಿಯದೆ ಆತನು ಇರುವಂತ ಸ್ಥಳದಿದ್ದು ಕಷ್ಟಪಟ್ಟು ಪರಿಶ್ರಮ ಪಟ್ಟು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವ ಆತನು ಮಾಡಿದ ನಂತರ ನೇರವಾಗಿ ಮನೆಗೆ ಬಂದಂತ ಮನುಷ್ಯ. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துல பக்கத்துல தூங்கின கொஞ்சம் அப்படி மேல் தட்டி விடுங்க. நான் மேடையிலன்னு சொல்ல வேணாம், நீங்களே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. உடம்பு கஷ்டங்கள் இருக்கும், அதை நான் விமர்சிக்கல. அதை நீங்களே கொஞ்சம் அக்கா அக்கா எனக்கு கேட்குற அளவுக்கு சொல்லாதீங்க. எனக்கு கேட்குற அளவுக்கு அக்கா அக்கா நீங்க தான் சொன்னீங்க என்ன, அப்படியே கொஞ்சம் அப்படி பண்ணுங்க. ஏன்னா அவங்க வசனத்தை கேட்கலன்னா விழுந்துருவாங்க. வசனத்தை கேட்டே விழுந்து போறவங்க இருக்காங்க. வசனம் காதுல விழணும். உடம்பு களைப்பு இருக்கும், கொஞ்சம் தட்டி விட்டு வசனம் கேட்க வைக்கிறதுனால எந்த தவறும் நல்லதுக்கு நாம என்ன முயற்சி பண்ணோம். சும்மா சொன்னா கூட சொல்லிட்டோம், அது வள்ளுன்னு விழுந்தா கூட. ஆவிக்குரியவர்கள் வள்ளுன்னு விழ மாட்டாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டோம் உணருவாங்க. இதை சொல்ல வேண்டாம், இதுல போவோம். சரி, அப்போ பெண்கள் என்ன செய்யணும்? வெளியில வேலைக்கு போக கூடாது, வேற வழி இல்லை. 2 பேரும் போய் சம்பாதிச்சாதான் குடும்பத்தை கட்ட முடியுங்கிற நிலைமை வந்ததினால் இப்போ பெண்கள் வெளியே போக வேண்டிய நிலைமை இருக்கு. ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಹೊರಗೆ ಹೋಗುತ್ತಿರಲಿಲ್ಲ ಕೆಲಸಕ್ಕೆ. ಆದ್ರೆ ಈಗ ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಮಕ್ಕಳನ್ನು ಸಾಕು ಕುಟುಂಬದ ಜವಾಬ್ದಾರಿಕೆಯಿಂದ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ಬರು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அப்போ அந்த மனைவியோ வீட்டுல உள்ளவங்க வெளியில வேலைக்கு போகாம இருக்கணும்னா, குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா யாரு ஒழுங்கா இருக்கணும்? கணவன். கணவன் தான் கஷ்டப்பட்டு உழைக்கணும், கடினமா உழைக்கணும். அந்த உழைப்பு வீணாய் போயிடுச்சுன்னா தான் குடும்பத்துல பிரச்சனைங்க வருது. பிள்ளைகளை படிக்க வைக்க, சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனைங்க வருது. கணவனின் ஸ்தானம் கடுமையா உழைக்கணும். நான் உழைக்கிறேன், நீ வீட்டுல இருந்து சொல்லணும். அப்பயும் குழப்பம் வருது, குடும்பத்துல குழப்பம் வருது. கிறிஸ்தவ கணவர்கள் புரிந்து கொள்ளணும். பண ஆசை பிடிச்சு மனைவியை வெளியில அனுப்பாதீங்க. பண ஆசை 2 பேரும் சம்பாதிச்சு மாடி வீடு கட்டலான்னு கடன் தீர்ற வரைக்கும் அனுப்புங்க. அதன் பிறகு உங்க மனைவியை வெளியில, இதுக்கு கர்வம் ஏறிடும். ஆமா, தாழ்மையா இருக்கிறது வேலைக்கு போனா கூட கவலை இல்லை. நானும் தான் வேலைக்கு போறேன், எதிர்த்து பேசுறேன், நீ கர்வம் பிடிச்ச பெண்ணு. அப்புறம் புருஷன் நீ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு அவளை உட்கார வை வீட்டுல. நான் சத்தியத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன். போவது தப்பு இல்ல, தவறு இல்ல. உனக்கு கையை பிடிச்சு கொடுத்து நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வேலைக்கு அனுப்பி நீ ஜாலியா இருக்கிறதுக்கா? நீ கஷ்டப்பட்டு உன் மனைவி, உன் பிள்ளைய பெற்றெடுக்கிறாங்கள, அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு அவங்க கவனம் செலுத்தி நல்லா வளரணும். இது கிறிஸ்தவத்தின் தன்மை. தலைகீழா மாறிக்கிட்டு இருக்கு. நான் அதை குறித்து வேணும் அதிகமா பேச விரும்பல. அந்த குடும்ப கணவர்களை பொறுத்து அந்த குடும்பத்தின் நிலை ಅಡಗಿ ಇರುತ್ತದೆ. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಗಂಡನ ಪಾತ್ರ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ಆತನು ಕಷ್ಟಪಟ್ಟು ದುಡಿದು ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನು ಸಾಕುವಂತದ್ದಾಗಿದೆ. ಆದ್ದರಿಂದ ಸಾಲ ಇರುವುದಾದರೆ, ಸಮಸ್ಯೆಗಳಿರುವುದಾದರೆ ಸ್ವಲ್ಪ ದಿನ ಹೆಂಡತಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಬಹುದು. ಆದರೆ ಹೆಂಡತಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಅಲ್ಲಿ ಗರ್ವ ಇರಬಾರದು. ಯಾಕೆಂದ್ರೆ ತಾಳ್ಮೆ ಇರಬೇಕು. ತಾಳ್ಮೆ ಇರುವವರ ರೀತಿ ಏನು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. ஒரே குறிப்புல சுத்திக்கிட்டு இருந்தா நிறைய ஆலோசனைகள் வரும். நான் அதிலே இருக்க விரும்பல. இந்த நபர் யாருன்னா கடின பெரிய எஜமானனா இருந்தா கூட, கோடி 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 நல்ல வசதி இருந்தா கூட, இவர் கடினமாய் உழைத்தான். குடும்ப பொறுப்பு வீட்டுக்கு திரும்பி வந்தான். பகலெல்லாம் உழைச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான். நைட்ல எல்லாம் வெளியில எங்கேயும் தங்கல. ஊழியத்துக்கு போறவங்க ஊழியத்துல வெளியில தங்கிதான் ஆகணும். வேலைக்கு போறவங்க ஆபீஸ்ல மற்ற இடத்துல அனுப்புனா போகணும். இல்லை நிறைய கவுன்சிலிங் கொடுப்போம்.
இப்போ என்ன சொல்றோமோ அதை கேளுங்க. ಆ ಹಿರಿ ಮಗನು ಬಹಳ ಸಂಪತ್ತುಳ್ಳವನಾಗಿದ್ದು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿದ್ದರು, ಕಠಿಣವಾಗಿ ಪರಿಶ್ರಮವಾಗಿ ದುಡಿದು ಕೆಲಸ ಮಾಡುವ ಆತನು ಹಿಂತಿರುಗಿ ಎಲ್ಲಿಗೆ ಬಂದನು? ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬಂದನು. 25ஆம் வசனத்துல 2 காரியமும் இதை நீங்க வீட்டுல உட்கார்ந்து பேசணும். சரிங்க, இந்த வசனம் இன்னைக்கு கேட்டோம், நம்ம என்ன செய்யலாம்? நம்ம வருமானம் எப்படி, நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி? மூத்த குமாரன் போல நமக்கு வசதி இல்லை, பணம் எல்லாம் இல்லை, ஆட்களை வச்சு நம்ம வேலையெல்லாம் செய்யல, ஆனா நம்ம குடும்ப நிலைமை எப்படி இருக்கு, நம்ம குடும்ப சமாதானம் நமக்கு முக்கியம் என்று பேசி சமாதானத்தோடு செயல்பட்டால் எந்த தப்பும் இல்லை. அப்படி மனைவி வெளியில போய் வேலையெல்லாம் செய்யற சூழ்நிலை இருக்குமானால் கோபத்தை அடக்கணும். அதான் நான் சொன்ன ஒரு வார்த்தையை, அதெல்லாம் தலைக்கு மேல வரக்கூடாது. அப்ப குடும்பம் உடைஞ்சிடும், குடும்பத்துல சமாதானம் கட்டிடும். அப்புறம் அவங்க வேலையை காட்ட வேண்டியதுதான். முன்னாடி சொன்ன வாடிங்க என்ன போல இருந்தா, சில வீட்டுல பாவம் அடக்கி வாசிப்பாங்க. நான் மேடையில சொல்லிடுறேன், இல்ல குடும்ப சமாதானமா இருக்கணும். கணவருக்கும் பொறுப்பு இருக்கு, மனைவிக்கும் பொறுப்பு இருக்கு. இல்ல அவங்க கரெக்டா இருந்துட்டா நிம்மதியா இருக்கலாம், இல்லாவிட்டால் கஷ்டம். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಗಂಡನಿಗೂ ಹೆಂಡತಿಗೂ ಇಬ್ಬರಿಗೂ ಜವಾಬ್ದಾರಿಕೆ ಉಂಟು, ಸಮಾಧಾನವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. சரி, அடுத்து இவருடைய நல்ல குணம் என்ன தெரியுமா? நல்லவன் என்ன பண்ணுவான்? ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா எப்படியாவது போட்டுன்னு விடுறது இல்லை, விசாரிக்கணும். அங்க இருக்கா? விசாரிக்கணும் என்ன நடக்குது. ஒன்னும் கண்டுகிறது இல்லை, ஒண்ணுமே கண்டுகிறது இல்லை. எலி கத்துதா, கிளி கத்துதா, பல்லி கத்துதா, பாம்பு கத்துதா, ஒன்னும் கண்டுகிறது இல்லை. அப்படியே சும்மா வர வேண்டியதான். அங்கேருந்து வரும்போது தோத்திரத்தோடு வீட்டுக்கு வந்து என்ன கறி செஞ்சு வச்சிருக்க, அப்படியெல்லாம் அதான் அந்த ஸ்டைல் இருக்கு. இன்னைக்கு இதுங்க தான் அப்படி பண்ணுது. எதுங்க இதுங்க தான் பாவம். அவங்க அப்போ விசாரிக்கணும். நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், என்ன செய்யணும்? விசாரிக்கணும். அதுல குறிப்பா மனைவியும் விசாரிக்கணும். இன்னைக்கு எங்க போறீங்க, எப்படி வேலையெல்லாம் நல்லா இருந்ததா, உடம்பு பரவாயில்லையா? மனைவியும் விசாரிக்கணும். இதெல்லாம் இப்படி விசாரிக்கும் போது ஒரு பரஸ்பரம் வரும். அதெல்லாம் இல்லையே. பேய் வந்து சீக்கிரம் போட வேண்டியதை போட்டு அப்படியே அந்த எதுக்கோ எடுத்து வைக்கிற போல வச்சுட்டு அந்த டேபிள் மேல வச்சுட்டு இதை போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். எங்கேயோ இவன் பொறுப்புள்ளவன். வீட்டுக்குள்ள வரும்போதே விசாரிக்க ஆரம்பித்தான். என்ன நடக்குது நம்ம வீட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு? வரும்போது கத்திக்கிட்டு வரல. இவன் நல்லவன் கூச்சல் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு வர மாட்டான். நல்லவன் என்ன நடக்குது பொறுமையா கூப்பிட்டு, அங்க இருக்கிறவங்களை கூப்பிட்டு பொறுமையா விசாரிப்பான். இது நல்ல குணமா கெட்ட குணமா? நல்ல குணமா கெட்ட குணமா? நம்ம வீட்டுல என்ன நடக்குது என்பதை யோசியுங்கள். ಎರಡನೇದಾಗಿ ವಿಚಾರಣೆ. ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವಂತಹ ಯಜಮಾನನಾಗಲಿ ಯಜಮಾನಿಯಾಗಲಿ ಕುಟುಂಬವನ್ನು ವಿಚಾರಣೆ ಮಾಡಬೇಕು. ಹೆಂಡತಿಯು ಗಂಡನ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಂದ ನಂತರ ವಿಚಾರಿಸಬೇಕು. ಇಲ್ಲಿ ಹಿರಿ ಮಗನು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ, ಇಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತನ್ನ ಜನನ ಕರೆದು ವಿಚಾರಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இந்த விசாரிப்பிலேயே டைம் போயிடும் எனக்கு, 1/2 மணி நேரம். இதைய நான் முன்ன தள்ளிட்டு இப்பதான் மெயின் இடத்துக்கு வரேன். இப்ப நல்ல குணம்னு சொல்லும் போது நிறைய பாயிண்ட் எடுக்கலாம். ஒரு பக்கம் மூத்த குமாரன், இன்னொரு பக்கம் இளைய குமாரன். அந்த இளைய குமாரன் வாழ்க்கையில உள்ள கெட்ட குணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் எழும்பி, இந்த மூத்த குமாரனை இந்த பக்கம் வச்சு பார்த்தால் இவன் துன்மார்க்கனா இருந்தான், இவன் நல்லா இருந்தான். இப்படி நாம பண்ணா அட்லீஸ்ட் இந்த பெரிய மூத்த குமாரனுக்கு 7 நல்ல குறிப்புகளை எடுக்க முடியும். அதை நான் அப்படி எடுக்கல. இளையகுமாரனை பத்தி பார்த்தாச்சு. அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் மூத்த குமாரன்கிட்ட இருக்கு. இருந்தாலும் 2 காரியத்தோட விட்டுட்டு அடுத்த காரியத்துக்கு போக விரும்புகிறேன். ಈ ಕಿರಿ
ಮಗನನ್ನು ನೋಡುವಾಗ ಆತನಲ್ಲಿದ್ದಂತ ಒಳ್ಳೆಯ ಗುಣ ಕೆಟ್ಟ ಗುಣ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ, ಹಿರಿ ಮಗನನ್ನು ಕುರಿತು ಸಹ ನಾವು ಒಳ್ಳೆಯ ಗುಣಗಳನ್ನು ನೋಡುವುದಾದರೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಉಂಟಾದರೆ ಎರಡನ್ನು ಕುರಿತು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇವೆ. இளைய குமாரன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் சொல்லுங்க? மாம்சத்துக்குரியவனாய் இருந்து ஆவிக்குரியவனாய் கெட்டவனாய் இருந்து நல்லவனாய் மாறிவிட்டான். ஆனா இவன் ஆவிக்குரியவனாய் இருந்து மாம்சத்துக்குரியவனாய் ಮಾರಿಬಿಟ್ಟ. ಕಿರಿಯ ಮಗನು ತಪ್ಪು ಮಾಡುವವನಾಗಿದ್ದರೂ ಆತನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. ಶಾರೀರಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದನು. ಆದರೆ ಹಿರಿಯ ಮಗನು ಶಾರೀರಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಶಾರೀರಿಕ ರೀತಿಗೆ ಇಳಿದು ಹೋದನು. மாம்சத்துக்குரியவர்கள் வேதத்தின் எழுத்தின்படி யார் தெரியுமா? இஸ்ரவேலர். இந்த மூத்தவர் இஸ்ரவேலர், அதான் பரிசேயன். மாம்சத்துக்குரியவர். ஆவிக்குரியவர்கள் யார் தெரியுமா? இளையகுமாரனை போல பாவியாயிருந்து அங்கு இங்கும் கெட்டு போய் உணர்ந்து ஒப்பு கொடுத்து இனி நல்லவனாக வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. இது நம்மை போல புறஜாதிகளாய் இருந்த இளையகுமாரன் நம்மை போல புறஜாதிகளாய் இருந்ததற்கு ಅಡೆಯಾಳು. ಹಿರಿಯ ಮಗನು ಯಾರಂದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲನು, ಅಂದ್ರೆ ಪರಿಸಾಯನು, ಕೆಟ್ಟು ಹೋದವನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಆದರೆ ಕಿರಿ ಮಗನು ಯಾರಂದ್ರೆ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿದರೂ ಒಪ್ಪಿಕೊಂಡು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಮತ್ತೆ, ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ಅನ್ಯ ಜನಗಳಾಗಿದ್ದೆವು ಆದರೆ ದೇವರ ಬಳಿಗೆ ತಿರುಗಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಆತನು ತಿರುಗಿಕೊಂಡವನು. ஒரு மனுஷன் நல்லவன் கெட்டவன் புரிஞ்சுக்கிறது எப்ப தெரியுமா? மரத்தை எதினால அறிவிங்க? ரியாக்ஷன். சில சூழ்நிலையில் அவங்க கிட்ட வெளிப்படுகிற குணங்கள் இருக்கு பாருங்க, இதை வைத்துதான் இவங்க ஆவிக்குரியவர்களா அல்லது மாம்சத்துக்குரியவங்களா? இல்ல, இவங்க நல்லவங்களா? இவங்க எதை வச்சு? கனினா என்ன? நம்ம பேசுற பேச்சு, நம்ம பழகுற விதம், நம்ம உச்சரிக்கிற வார்த்தைங்க, மற்றவங்க கிட்ட நம்ம பழகுற காரியம், இதை வச்சுதான். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன அந்த அதெல்லாம் இல்ல. ஒண்ணு நல்லவன் இல்லாவிட்டால் கெட்டவனின் முடிவு மோசமாயிடும். நல்லவன் டோட்டலா அவங்க லைஃப்ல மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். வருமா வராதா? நல்லதை நோக்கி போய் கொண்டு இருக்கும். ಮರವನ್ನು ನಾವು ಯಾವ ರೀತಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಒಳ್ಳೆಯ ಫಲವನ್ನು ಕೊಡುವುದರಿಂದ ಅದು ಒಳ್ಳೆಯ ಮರ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದು, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಂತವರು ಯಾವ ರೀತಿ, ಶಾರೀರಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವವರು ಎಂಥವರು ಎಂಬುದಾಗಿ ಯಾವ ರೀತಿ ತಿಳಿದು, ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಮ ಮಾತು, ನಮ್ಮ ನಡತೆ, ನಮ್ಮ ನುಡಿ, ಆದ್ದರಿಂದ ಜನರು ನಮ್ಮನ್ನು ಒಳ್ಳೆಯವರ ಕೆಟ್ಟವರ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಕರೆಂಟ್ ಒಂದಿಚ್ಚಾ வரலையா? அப்படியே ஃபேன் போடுங்க. வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது. வேகுத சரி. கெட்ட குணம், மாம்ச அனுபவம். இவன் இப்ப நல்லவன் போல நடிச்சு இப்ப சுயரூப வெளிப்படுதான் சொன்னார். பாம்பு நல்லதா வளைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கும், பக்கத்துல அழகா போட்டோலாம் எடுப்பாங்க, படம் எடுக்கிறது கூட நல்லதா இருக்கும். ஆனா அங்க கொத்துது பாருங்க, அப்பதான் இது என்னடா நல்லது நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இவ்வளவு கெட்ட பிசாசா இருக்கு. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமா, பார்வைக்கு அழகுதான், பார்வைக்கு நல்லதுதான், படம் எடுத்து குத்தும் போதுதான் என்னுடைய ரியல் கேரக்டர் என்னன்னு புரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு புரியுதா புரியலையா? கண்ண திறந்து எல்லாம் சொல்லுங்க, புரியுதா புரியலையா? புரிஞ்சுக்கிட்டா சரி. ನೋಡುವುದಕ್ಕೆ ಸುಂದರವಾಗಿ ಇರಬಹುದು, ಚೆನ್ನಾಗಿರಬಹುದು, ಆದರೆ ಅದರ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನೋಡುವಾಗಲೇ ಅದು ಯಾವುದು ಕೆಟ್ಟದ ಒಳ್ಳೆಯದ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. செய்தி மேல இருக்கிற எங்களுக்கும் உங்களுக்கும் தான். நாங்க ஊருக்கு உபதேசம் பண்ணல. ஆராதனை என்பது, ஆலயம் என்பது, ஊழியம் என்பது, செய்தி என்பது எல்லாருக்கும் உரியது. எல்லாரும் கர்த்தருக்கு முன்னால நிக்கணும். அந்த உணர்வு எனக்கு இருக்கு, நமக்கும் இருக்கும். ಬೋಧಿಸುವಂತ ಬೋಧಕರು, ಕೇಳುವಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಈ ಒಂದು ಗ್ರಹಿಕೆ ಇರಬೇಕು. ಯಾಕೆಂದರೆ ದೇವರು ಎಲ್ಲರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವಾತನು. இப்போ இந்த 26 பார்த்தோம். ஊழியக்காரர் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தார். அவன் என்ன சொல்றான்? அதற்கு அவர், உம்முடைய சகோதரர் அந்த வார்த்தை, அவன் சொல்ற வார்த்தை கூட பாருங்க, உம்முடைய. இவன் ரியாக்ஷன் என்னங்கிறது அவனை படிக்கும் போது பார்ப்ப, அந்த வார்த்தையா உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு உம்முடைய
அப்பா உறவை சுட்டி காட்டுற வேலை செய்யறவ தம்பி உறவை சரியில்லைங்கிறதுனால விட்டுல. தகப்பன் இளையகுமாரன் ரெண்டு பேரையும் உம்முடைய அந்த உறவை இணைத்து சொல்லுகிறார். அப்படி சேர்ந்தபடியால் அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார். உண்மையை சொல்லிதான் ஆகணும். யாரா இருந்தாலும் விசாரிக்கும் போது உண்மையை பொய் சொன்ன மாட்டிக்குவோம். எப்பவுமே சில காரியம் வரும்போது உண்மையை தான் பேச வேண்டாம். அதனால சிலது ஞானமா பேசணும், எடுத்த உடனே நேரடியா பேசக்கூடாது. சிலது ஞானமா பேசணும், சிலது நேரடியா பேசலாம். ஆனால் உண்மையை மட்டும்தான் நாம் பேச வேண்டும். ஆண்டவர் பேசுறாரா பேசலையா? எத்தனையோ வார்த்தை உங்க காதுல விழுதா, எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு. 26ನೇ ವಚನ. ಹಾಳುಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬನನ್ನು ತನ್ನ ಬಳಿಗೆ ಕರೆದು ಇದೇನು ಎಂದು ವಿಚಾರಿಸಿದನು. ಹಾಳು ಅವನಿಗೆ, ನಿನ್ನ ತಮ್ಮ ಬಂದಿದ್ದಾನೆ, ಇವನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಬಂದದರಿಂದ ನಿನ್ನ ತಂದೆಯು ಆ ಕೋಪಿಸಿದ ಕರುವನ್ನು ಕೊಯ್ಸಿದ್ದಾನೆ ಎಂದು ಹೇಳಿದನು. இப்ப நல்லவங்கிட்ட காதுல விசாரிக்கும் போது நல்ல வார்த்தை தான் விடுது. என்ன வார்த்தை விடுது? உம்முடைய சகோதரர், உம்முடைய தகப்பன். அதான் இந்த ஒரு சந்த நிலைமை நடக்குது. இவன் நல்லவன் தானே சொல்லுங்க. இவன் நல்லவன் தான். நல்லவன் என்ன செஞ்சிருக்கணும்? அதை கேட்ட உடனே சிரிப்பு வந்திருக்கணும், சந்தோஷம் வந்திருக்கணும். வேகமா அவன் மனசுக்குள்ள என்ன அப்படின்னா வேகமா வீட்டுக்குள்ள ஓடணும், அப்பாவை பார்க்கணும். ஏன்னா அப்பா இது வரைக்கும் என்ன பண்ணாரு? அழுதுகிட்டு இருந்தா, இழப்பை சந்தித்து கொண்டிருந்தா. உடனே தகப்பனை போய் பார்த்துட்டு தம்பியை பார்த்து கட்டி பிடிச்சி, அப்பா கட்டி பிடிச்சு முத்தமிட்டு அன்பை செலுத்தினதை போல இவன் செய்திருக்க. அதுதான் நல்லவன், இதைதான் செஞ்சிருக்கணும். ஆனால் அவன் இதை செய்யவில்லை. ನಿನ್ನ ತಮ್ಮನು ಬಂದಿದ್ದಾನೆ, ನಿನ್ನ ತಂದೆಯು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆತನೇನು ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು? ಸಂತೋಷ ಪಡಬೇಕಾಗಿತ್ತು. ಸಂತೋಷ ಪಟ್ಟು ಒಳಗೆ ಹೋಗಿ ತನ್ನ ತಮ್ಮನನ್ನು ಕಟ್ಟಿ ಹಿಡಿದು ಮುದ್ದಿಡಬೇಕಾಗಿತ್ತು. ಆದರೆ ಆ ರೀತಿ ಮಾಡಲಿಲ್ಲ. இப்பதான் ஆவி பாவியா மாறுது. சொல்லுங்க, ஆவி பாவியா மாறுது. பாவி இதோட சேருது மனுஷிகம், மனுஷ குணம். அதான் தொட்டு பார்த்தாதான் தெரியும் சிஸ்டர். அப்படின்னா அந்த குடும்பம் மற்றவங்களாம் போய் தொட முடியாது. மற்றவங்க வார்த்தையால தான் தொட முடியும். வீட்டில் உள்ளவங்க தான் தொட்டு, அதை இப்ப எல்லாருமே தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்தாதான், அவங்க டச் பண்ணி பார்த்தாதான் தெரியும் உள்ள என்ன. ஆவிக்குரியவர்களை உரசி பார்த்தாதான் தெரியும் மனுஷிகம் வெளிப்படுதா தெய்வீகம். ஆவிக்குரிய நிலை என்பது தெய்வீகம் வெளிப்படுவது, மனுஷிகம் என்பது நம்முடைய சுயரூபம் வெளிப்படுவது. அப்ப கண்டுபிடினா எப்ப பாரு இவர் இப்படி இருக்காரு. காரணம் ஆவி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, மாம்சம். நாம் எல்லாம் இதை தெளிவா இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். இதை அப்படி கேட்டு 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 நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய தெய்வீகத்தை நோக்கி போனாதான் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியும். எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர்கிட்ட போய் ಸೇರ முடியும். ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವಂತಹ ಒಬ್ಬರನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡುವಾಗ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿರುವುದಾದರೆ ದೈವಿಕವೂ ಹೊರಪಡುತ್ತದೆ. ಒಂದು ವೇಳೆ ಶಾರೀರಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅವರ ಸ್ವಾರ್ಥದ ಗುಣವು ಹೊರಗೆ ಬರುತ್ತದೆ. இன்னைக்கு நான் சபைக்கு 2 குணத்தை தான் சொல்ல விரும்புறேன். கெட்டவங்கிட்ட நல்லவன் கெட்டவனா மாறிட்டான், கெட்டவன் நல்லவனா மாறிட்டான். அதை குறித்து முன்னாடி பார்த்துட்டோம். ஏற்கனவே திரும்ப அதை கொண்டு வர விரும்பல. கெட்டவன் நல்லவனா மாறிட்டான். அப்ப அவன் என்ன பண்ணான்? அப்பா கிட்ட வந்தான். கெட்டவன் நல்லவனா மாறுறதுனால அவன் யார்கிட்ட வந்தான்? சத்தமா சொல்லுங்க, யார்கிட்ட வந்தான்? ஆனா நல்லவன் கெட்டவனா மாறும்போது இப்ப நீங்க பாருங்களேன் என்ன நடக்குது. ಕೆಟ್ಟವನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿ ಮಾರ್ಪಡಿದ ನಂತರ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಬಂದನು. ಆದ್ರೆ ಈ ಒಳ್ಳೆಯವನು ಕೆಟ್ಟವನಾಗಿ ಆದ ನಂತರ ಏನು ಆದನು ನೋಡೋಣ. ஒண்ணு, அவன் கோபம் அடைந்து, எல்லாம் கவனிக்கணும். கோபப்படுற கேசுங்க அவ்வளவுதான். கோபம், மூச்சு விட்டா கோபம், மூச்சு விட்டா கோபம். ரீசனே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஒரு உப்பு கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் போட்டான்னா அதுக்கு கோபம். எனக்கு உப்பு குறைக்கணும்ன்ற. கொஞ்சம் புளி குறைஞ்சிட்டா கோபம். என் புளி குறைஞ்சா என்ன, அதுக்கு கோபம். ஒரு சக்கரை குறைச்சிட்டா கோபம். மனுஷன் அதான் அவங்க சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தை என்ன சொல்லுவாங்க, இது என்ன மனுஷனா என்னன்னு தெரியல.
அப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுது. இது அவங்க அம்மா எப்ப பெற்றெடுத்ததே தெரியல என்னென்னவோ சொல்லுவாங்க. ಆದರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಕೋಪ ಎಂಬುದಾಗಿ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯಕ್ಕೆಲ್ಲ ಕೋಪ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು. ಮನೆಯಲ್ಲಿರುವಂತವರಲ್ಲಿ ಇವರೆಲ್ಲ ಯಾವ ರೀತಿ ಬೆಳೆದರೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. கோபம் என்பது மனுஷிக குணம், தெய்வீகத்துக்கு விரோதமானது. கோபம் வராதா? வரும். ஆனா அந்த கோபம் அடங்கணும் நாளுக்கு நாள். சபையில உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் டீ குடிக்க போயிட்டாங்க எல்லாம் எழுந்து பின்னால் இருந்தவங்கலாம் இல்ல, இங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, இங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. உட்காந்து வசனம் கேட்டாதான் புத்தி வரும், வாழ்க்கையை மாத்திக்க முடியும். உட்காந்து வசனம் கேட்டாதானே கொஞ்சம் நல்ல தெளிவு கிடைக்கும். கர்த்தர் தான் தெரிய செய்யணும். சரி, கோபம் கெட்ட குணத்துல ஒண்ணு கோபம். இப்ப சொல்லும் போது இங்க இருக்கிற நமக்குள்ள கோபம் மூக்கு மேல சொல்லுவானா, மூச்சு விட்டா கோபம். இந்த செய்திக்கு பிறகும் உங்களுக்குள்ள கோபம் வந்ததுன்னா, கோபம் வரும், அடக்கி வாசிக்கணும். கொஞ்சம் குறையணும், எல்லாம் குறையணும் நாளுக்கு நாள். ஏன்னா வளர 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர எல்லாத்தையும் என்ன செய்யணும்? குறைச்சிக்கணும். நாம தான் குறைச்சிக்கணும். இப்ப இந்த சவுண்டு ஓவரா வந்தா குறை ஒண்ணு நான் என்ன செய்யணும்? கொஞ்சம் குறைச்சிக்கணும். எங்க பாருங்க, ஹலோ கவனிக்கிறீங்களா? கோபம் வருது, இதை குறைக்கணும்னா ஒண்ணு நான் முயற்சி பண்ணணும். எங்க தூரம் வச்சுக்கணும், இல்ல விட்டால் அங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம கிட்ட தான் இருக்கு, நாம தான் பண்ணணும். ஏன்னா கோபம் ஓவர் ஆயிட்டா பிபி தலைக்கு மேல போய்க்கிற பிளட் கிளாட் ஆயிட்டு அப்புறம் ஸ்ட்ரோக் ஆயிடும். ஹார்ட் ஸ்ட்ரோக் ஆயிட்டா இங்கேயும் போயிடும், இங்கேயும் உச்சகட்டம் ஆயிடும். கோபத்தின் உச்சகட்டம் தான் இந்த டென்ஷன் போன்ற காரியம் எல்லாம். அதனால கொஞ்சம் சமாதானமா இருக்க பாருங்களேன். கிறிஸ்தவங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிங்களேன். அப்படி கோபம் வந்தா கூட நியாயமா அதை மெதுவான பிரதியுத்தரம் அதை போல பேச பழகுங்கள. தாத்தா கூட சொல்ல மாட்டாரு, போடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு அவரு. நீங்க என்ன ஜென்மங்களோ, உங்ககிட்ட நான் இவ்வளவு நாள் வேதனையோட எழுந்து போயிடுவாரு. நானும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். நல்லவங்களா? ಕೆಟ್ಟ ಗುಣಗಳಲ್ಲಿ ಮೊದಲನೇದು ಕೋಪ. ಮನುಷ್ಯರಿಗೆ ಕೋಪ ಬರುವುದು ಸಹಜ, ಆದರೆ ಅದನ್ನು ನಾವು ಅಡಗಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. ಹೆಚ್ಚಾಗಿ ಕೋಪ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದರಿಂದ ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ತೊಂದರೆಗಳು ಉಂಟಾಗುತ್ತವೆ. 2 வசனம் படிக்கலாம். 2 வசனம். 2 கொரிந்தியர் 12:20. 2ನೇ ಕೊರಿಂಥದವರಿಗೆ 12:20ನೇ ವಚನ. ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமல் இருப்பேனாக. 2 கொரிந்தியர் 12:20. அத படிக்கிறீங்க? 2 கொரிந்தியர். சரி, நான் தமிழ்ல படி. ஆமா அதானே. சரி. ஆகிலும் நான் பவுல் சொல்றாரு என்ன சொல்றாரு? நிறைய இருக்கு, மேல இருந்து படிக்கணும். இந்த போர்ஷன் மட்டும் படிச்சு செய்தி படி முடிச்சிடலாம். ஆனா அந்த வசனம் பாருங்க, அதுல என்ன சொல்றாரு? விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோள் சொல்லுதல், இருமாப்பு எல்லாமே இதுல அடங்கிருக்குல்ல. இது மாம்சத்தின் கிரிய, கெட்டவங்களுக்குள்ள உருவாகிற செயல்கள். இது நல்லவங்க கிட்ட இது குறையணும், கர்த்தருடைய பிள்ளைங்க கிட்ட இது குறையணும். அதுல ஒரு வார்த்தை கோபங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ பவுல் व्यसனப்படுறாரு, இது உங்ககிட்ட இருக்குமோ? இருக்கக்கூடாதே. சபை மக்கள் கிட்ட கோபம் அப்படியே மேல வரக்கூடாது. இவனுக்குள்ள கோபம் வந்தது. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಜಗಳ, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ದ್ವೇಷ, ಸ್ವಾರ್ಥ ಬುದ್ಧಿ, ಚಾಡಿ ಹೇಳುವುದು, ಕಿವಿ ಊದುವುದು, ಉಬ್ಬಿಕೊಳ್ಳುವುದು, ಕಲಹ ಎಂಬುದಾಗಿ. ಆದರೆ ಇದರಲ್ಲಿ ಕೋಪ ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ, ಒಳ್ಳೆಯವರ ಬಳಿಗೆ ಕೋಪ ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಪೌಲನು ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. ஏன்னா சர்ச்சில் இதை போல வசனங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நம்ம கடவுளுக்காக வாழ்வதற்கு தான் இதை போல வசனங்களை படிக்க சொல்லி ஆண்டவர் அதான் நம்மோட பேசுறாரு. சப்ஜெக்டை விட்டு நம்ம வெளியில போகல, அதே வசனத்துக்குள்ளதான் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் ராத்திரி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர்கிட்ட கேட்டு, இணை வசனங்கள் எல்லாம் அதுல. அப்புறம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல பாருங்கள்,
25, 26 அதை ஃபுல்லாவே படிச்சு பாருங்க. ஒரு மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க, ஆவிக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்கங்கிற வசனங்கள் அங்கே குறிப்பிடப்படுகிறது. ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 25ರಿಂದ 27ರವರೆಗೂ ಓದುವಾಗ ಅಲ್ಲಿ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿರುವವರು ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತಾರೆ, ಶಾರೀರಿಕ ರೀತಿಯಲ್ಲಿರುವವರು ಹೇಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. முக்கிய குறிப்பு 26ஆம் வசனம், நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. ரொம்ப ஓவரா அந்த கோபம் அடிக்கிற அளவுக்கு, கையை நீட்டி புருஷன் அடிக்கிற அளவுக்கு, மனைவியை அடிக்கிற அளவுக்கு, பாஸ்டர் அடிக்கிற அளவுக்கு, விசுவாசியை அடிக்கிற அளவுக்கு, பிள்ளைகளை அடிக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அவ்வளவு உச்சகட்டத்துக்கு போய்விட கை நீளக்கூடாது. கோபம் அப்படியே அங்கதான் ஒரு வார்த்தையில உருவாகும், அப்புறம் கையை நீள ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் கோபத்தின் உச்சகட்டம் வார்த்தையில கொப்பிடிச்சு வரும், அப்புறம் கையை நீட்ட அதனுடைய பின் விளைவை சந்திக்க வேண்டியது இருக்கும். பின் விளைவை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படி ஒருவேளை கோபம் வந்துட்டா, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் கோபம் எரிச்சல். இதெல்லாம் கத்துக்கிட்டா நம்ம சபை வளருமா வளராதா? வளருமா வளராதா? பாஸ்டரால சபை வளர்ச்சி குறைவு பாஸ்டரால் அல்ல, வசனத்தை கேட்டு சாட்சி இல்லாம வாழ்கிற கிறிஸ்தவ குடும்பங்களால தான் இன்றைக்கு சபை வளர்ச்சி குறைந்திருக்குங்கிறத முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். ಕೋಪ ಮಾಡಬೇಕಾದರೂ ಪಾಪ ಮಾಡಬೇಡಿರಿ, ಸೂರ್ಯನು ಮುಳುಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಿಮ್ಮ ಸಿಟ್ಟು ತೀರಲಿ ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾದ್ರೆ ಬಾಯಿಯ ಮಾತಿಗೆ ನಮಗೆ ಕೋಪ ಮೊದಲದಾಗಿ ಬರುತ್ತದೆ, ಅನಂತರ ನಾವು ಕೈಗಳನ್ನು ಹಾಕುತ್ತೇವೆ. ಆ ರೀತಿ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. 30ஆம் வசனத்துல நம்ம மீட்புக்காக கொடுக்கப்பட்ட ஆவியானவர் அவர். 30ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಮಗೆ ವಿಮೋಚನೆಯನ್ನು ಕೊಡುವಂತ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அப்ப நாம ஆவியானவரை துக்கப்படுத்துறது மனுஷிக காரியம். 31 சகல விதமான கசப்பு. கிறிஸ்தவங்களுக்குள்ள கசப்பு இருக்க கூடாது. கசப்பு. அந்த பெண் அந்த சேர்ல உட்கார்ந்தா நாங்க சர்ச்சிலே இருக்க மாட்டோம், நான் எழுந்து போய்கிட்டே இருப்பேன். ஏன் அவ்வளவு கசப்பு? இவன் வந்து அந்த மைக் எடுத்தா நான் சர்ச்சில் வரமாட்டேன், அவன் என்ன மைக் எடுக்கிறது, நான் வரவே. கோபம் கோபம் கோபம். ஆவிக்குரியவர்களுக்கு இந்த தன்மை மாற வேண்டும். எத்தனை பேருக்கு விளங்குது? இன்னும் நிறைய சொல்லணும், நேரம் என்ன ரொம்ப விரட்டிடுச்சு. இப்ப அடுத்த வாரம் பேச முடியுமா? இதை முடிச்சிடணும். 31ನೇ ವಚನ, ಎಲ್ಲಾ ದ್ವೇಷ, ಕೋಪ, ಕ್ರೋಧ, ಕಲಹ, ದೂಷಣೆ ಇವುಗಳನ್ನು ಸಕಲ ವಿಧವಾದ ದುಷ್ಟತನವನ್ನು ನಿಮ್ಮಿಂದ ದೂರ ಮಾಡಿರಿ. அவ்வளவுதான், எல்லாம் நீங்கணும். இவருக்கு என்ன நீங்கள? மூத்த குமாரனுக்கு என்ன ஒட்டிக்கிச்சு சொல்லுங்க. பெண்ணவங்கிட்ட கோபம் இருக்குதா? இதுக்கு மேலேயும் அந்த என் மனைவி இப்படி பண்றா பாஸ்டர், என் புருஷன் இப்படி பண்றாருன்னா, இப்ப இவ்வளவு நாடு வசனத்தை சொல்லி கம்யூனியன் கொடுத்து உங்களை இவ்வளவு வசனங்களை சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? திடீர்னு செத்து போறோம் கோபத்தோட, வசனத்துக்கு விரோதமா வாழ்ந்து. ஏசப்பா கிட்ட போக முடியாத, ஏசப்பா கிட்ட போக முடியாத. அதுக்காகவா இந்த செய்தியெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க. தெளிவா இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லல, இன்னும் தெளிவா புரிந்து கொள்ளுங்க தேவஜனமே. ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮ್ಮ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಬೀಳುತ್ತಿದೆ, ನಾವು ಕೋಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕು. ಯಾಕೆಂದರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಹೇಳುವಾಗ ನಾವು ಎಚ್ಚರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, ನಮ್ಮನ್ನು ಶೋಧಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, ಕೋಪದಿಂದ ದೂರ ಇರಬೇಕು. இரண்டாவது, அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? கோபம் மட்டும் இல்ல, உள்ள போக வீட்டு பக்கம் வந்தான், ஆனா உள்ள போக மனசு இல்ல. தகப்பனை வெளியே அவனுக்கு அவ்வளவுதான், தகப்பனை மதிக்கல, வீட்டுக்குள்ள போக மனசு இல்லை. அப்ப கெட்ட குணம் தானே. வாப்பா உள்ள, நான் வர முடியாது. எத்தனை பேர் சொல்றோம், என்ன கிறிஸ்தவன் அது? நான் அப்படி யார் வீட்டுக்கும் அப்படி இல்லை. என்னை திட்டினவன் வீட்டுல போய் கூட சாப்பிட்டு வரணும். என்னை யாரும் இது வரைக்கும் அடிக்கல, வார்த்தையால் தான் அடிச்சிருக்காங்க. கையை நீட்டி, ஆனா கையை நீட்டி கூட அடிச்சிடலாம், வார்த்தையில அடிக்க. ஆனாலும் கிறிஸ்தவம் என்பது அரவணைச்சு போகணும். அதனால கொஞ்சம் எல்லாம் மாத்திக்கிறீங்களா? ஏசப்பா கிட்ட போகணும்னா சொல்லுங்க,
ಮಾತಿ. ಆದರೆ ಹಿರಿಮಗನು ಹೊರಗೆ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾನೆ, ಒಳಗೆ ಹೋಗದೆ. ತಂದೆ ಬಂದು ಕರೆದರೂ ಒಳಗೆ ಹೋಗದೆ ಇರುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ಆದರೆ ಕ್ರೈಸ್ತರಾದಂತ ನಾವು ಅಂತ ವಿರೋಧಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಾರದು. ನಮ್ಮ ಬೋಧಕರನ್ನು ನೋಡುವಾಗ ಮಾತಿನಿಂದ ಹೊಡೆಯುತ್ತಾರೆ, ಆದರೆ ಆ ರೀತಿ ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. 29:32 நான் படிக்கிறேன் பாருங்க, எல்லாம் என்ன கவனிங்க. அவன் தகப்பனுக்கு இந்த வார்த்தையை தகப்பன் அவன் வெளியே கொண்டு வந்துட்டான். இது ஒரு பெரிய மெசேஜ் கொடுக்கலாம், இது ஒரு பெரிய செய்தி ஆயத்தப்படுத்தலாம். தகப்பனை எங்க கொண்டு வந்தா? வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா. வீட்டுக்குள்ள எதுவா இருந்தாலும் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள வச்சு பேசிக்கலாங்க. வீதி வரைக்கும் எவ்வளவு பெரிய அவமானத்தை உருவாக்குறாங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து படுக்கை அறையில அதை கச்சிதமா பேசி முடிச்சு யாருக்கும் பாதிப்பு பாருங்க. அதான் கெட்ட குணம். கெட்ட குணம் எல்லாம் இதான் பண்ணுவாங்க. நல்ல குணம் இருக்கிறவங்க யாருக்கும் தெரிய வேணாம், வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து அதோட புதைச்சிடணும். 10 பேருக்கு தெரிகிற அளவுக்கு பண்றது மோசமான அட்டங்காத பேய். மாம்ச குணம், மாம்சம் தான் நிறைய. ஜபம் இல்லை, ஜபம் இருந்தாலும் ஜபத்தை உணரல, வசனம் இல்லை, அபிஷேகம் இல்லை, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஆனால் இது வேற எதிரியோ மிதந்து கிடக்கு. அதனாலதான் இதுக்குள்ள மிதக்க அவங்களுக்கு புரிஞ்சுக்கல. ஒவ்வொருவரும் ஒழுங்கா புரிந்து உங்கள் குடும்பத்தை, இது சபை என்பது குடும்பம், குடும்பத்துக்காக ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ಯಾವುದೇ ಕಾರ್ಯ ಇದ್ದರೂ ಒಳಗೆ ಕುಳಿತು ನಾವು ಮಾತನಾಡಿ ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹಿರಿಮಗನು ತಂದೆಯನ್ನು ಹೊರಗೆ ತಂದು ಅವಮಾನ ಪಡಿಸುತ್ತಾನೆ. 2 வசனத்துல நீங்க படிக்கும் போது தகப்பன்கிட்ட பேசுறான், இதோ இத்தனை வருஷம் நான் ஊழியம் செஞ்சேன், ஒரு காலம் உடைய கற்பனையனால் மீறல, சிநேகிதரோட சந்தோஷமா இருக்க ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல. குத்தி காட்டுறான் பாருங்க அப்பா கிட்டிய தம்பிய குறித்து. வேசிகள் இடத்துல உங்களுடைய ஆஸ்திய அழிச்சு போட்ட உம்முடைய அந்த அவன் வேலைக்காரன் சொல்ற போல சொல்றான் பாருங்க, என் தம்பின்னு சொல்லல. இதான் அன்பு எல்லாம் குறைஞ்சிச்சுன்னா இப்படிதான் வரும் வார்த்தைங்க, இப்படிதான் வரும். நல்ல வார்த்தைங்க வராது வாயில. என் தம்பின்னு சொன்னா என்ன, அப்பான்னு சொன்னா என்ன, என்னென்ன வார்த்தையை தகப்பன் கிட்ட உச்சரிக்கிறான் பாருங்க. அவனுக்கு வந்த உடனே கொழுத்த கன்ற இவனுக்கு அடிப்பிட்டு. இந்த 2 வசனத்துல என்ன தெரியுமா? பொறாமை. கோபம் வெளிப்படையா இருந்தது, அடுத்து அவனுக்குள்ள என்ன இருக்கு? ஆமையா, பொறாமை. 29-30 ವಚನಗಳು ನೋಡುವಾಗ, ಆದರೆ ಅವನು ತನ್ನ ತಂದೆಗೆ, ನೋಡು, ಇಷ್ಟು ವರ್ಷ ನಿನಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದೇನೆ ಮತ್ತು ನಾನು ನಿನ್ನ ಒಂದು ಅಪ್ಪಣೆಯನ್ನಾದರೂ ಎಂದೂ ಮೀರಲಿಲ್ಲ. ಆದರೂ ನಾನು ನನ್ನ ಸ್ನೇಹಿತರ ಸಂಗಡ ಉಲ್ಲಾಸ ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ನೀನು ಎಂದೂ ನನಗೆ ಒಂದು ಆಡನ್ನಾದರೂ ಕೊಡಲಿಲ್ಲ. ಆದರೆ ಸೂಳೆಯರನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು ನಿನ್ನ ಬದುಕನ್ನು ನುಂಗಿಬಿಟ್ಟ ಈ ನಿನ್ನ ಮಗನು ಬಂದಾಗ ಕೊಪ್ಪಿಸಿದ ಕರುವನ್ನು ಅವನಿಗೆ ಕೊಯ್ಸಿದಿ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. ಇದರಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. சொல்லும்போதே சிரிப்பு வரும். ஓகே, இந்த வசனத்தை வச்சு 1 மணி நேரம் பேச முடியுமா? முடியாதா? சொல்லுங்க. ஏன்னா வேதம் என்பது களஞ்சியம். இந்த வார்த்தையை எடுக்க எடுக்க இதுல பழக்கம் இல்லாதவங்க தான் பயந்துகிட்டு போராடிக்கிட்டு இருப்பாங்க. இதற்குள்ள போக 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 தோண்ட தோண்ட எவ்வளவு வருது பாருங்க. அதனாலதான் எனக்கு டைம் பிரச்சனை. ஐயா பாரு இப்படி நடத்துறாரு, நான் என்ன செய்யறது? அப்போ கூட அந்த மெயின் லைன் தான் போட்டுக்கிட்டு இருந்தார். ஆழமா போல பொறாமை. அன்பு இருந்திருந்தா இந்த குணம் வந்திருக்கவே. அன்பு இருந்தா இவன் உள்ள போயிருப்பான். இவன்கிட்ட அன்பு இல்லை. அன்பு இல்லைன்னா கோபம் வரும். அன்பு இல்லாவிட்டா பொறாமை. நான் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க அந்த எண்ணம். அவன் என்ன உள்ள வந்தான், நான் வெளியில நிக்கிறேன், அவன் என்ன பாருங்க நிலைமை. எல்லாம் மறக்கணும், எல்லாம் மன்னிக்கணும். ಅನ್ಬು ಎಲ್ಲಕ್ಕೂ ಮಾತಿರು. ಪ್ರೀತಿಯು ಎಲ್ಲವನ್ನು ಮುಚ್ಚಿ ಹಾಕುತ್ತದೆ. ಆದರೆ ಈ ಹಿರಿಯ ಮಗನ ಬಳಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ, ಪ್ರೀತಿ ಇದ್ದರೆ ಕೋಪ ಬರುತ್ತಿರಲಿಲ್ಲ, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬರುತ್ತಿರಲಿಲ್ಲ. ரோமர் 13:13 2 தான் பிரஸ் பண்ணி சபைக்கு சொல்லணும்னு இன்னைக்கு நான் விரும்புறேன். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க. பவுல் சொல்றாரு, சபை நீ எப்படி நடக்கணும், நிறைய விஷயம் சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு பைபிளை வசனத்தை குறிச்சுக்கிட்டு
கொஞ்சம் இந்த மண்டையில ஏற்றிங்க. கொண்டையில பூ மட்டும் வைக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க. சர்ச்சுக்கு வரும்போது ஒரு மாதிரி வேஷம், வெளியில போகும்போது பல வேஷம். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கிறார்கள். சர்ச்சுக்கு ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை. அதுதான் முடி கூட இல்லை. அந்த முடிவு என்ன வைக்கிறதுக்கு, அதான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஓகே, சொல்றாரு கிறிஸ்தவம் எப்படி இருக்கணும்னு பவுல் எழுதுறாரு. உங்களுக்குள்ள பொறாமை, அதாவது அங்க அவங்க வேலையை செஞ்ச சந்தோஷம் தானே, நான் செய்யல, யாரும் செய்யறாங்க சொல்லுங்க, அவன் என்ன செய்யறது, இதான் பொறாமை. அந்த குணங்கள் நமக்குள்ள நீங்க தான் மாத்திக்கணும். நான் மாத்திக்கிட்டு இருக்கேன், நான் என்ன மாத்திக்கிட்டு இருக்கேன்? தேவனோடு வாழ விரும்புகிற தேவ பிள்ளைகள் நீங்க தான் என்ன செய்யணும்? எப்படியோ கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். நம்ம குடும்பம் சமாதானமா இருக்கணும். அந்த குணங்களை நானா இருந்தா நான் பைக்கை வச்சுட்டு சொல்லட்டுமா, ரத்தம் வர்ற அளவுக்கு இப்படி கொட்டிக்குவேன். மாம்சம் மாம்சம், பிசாச 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 என்ன தலையில நிரப்பி வச்சிருக்கீங்கள, வெளியில அனுப்ப மாட்டீங்க. பார்த்தாலே பொறாம. கண்ணு, எனக்கு கண்ணுலயே தெரியுமா, பார்வையிலே கண்டுபிடிச்சிட தெரியுமா? சும்மா உதாரணம் விடுறேன்னு நினைக்கிறீங்க. உங்க பார்வையை வச்ச இன்னும் மனம் மாறல, அதனாலதான் வேதனையா இருக்கு. மாறிடுங்க. கோபத்தை விட்டு தொலைங்க, பொறாமையை விட்டு வெளியில வாங்க. எல்லாம் ஒரே அவயம், எல்லாம் இந்த சரீரத்துல தான். ஒரு ஃபேமிலி இந்த குணத்தை வளர்த்துங்க. ರೋಮಾಪುರದವರಿಗೆ 13 ನೋಡುತ್ತೇವೆ. ಕಾಮ ವಿಲಾಸ, ನಿರ್ಲಾಜ್ಯ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಾಗಲಿ, ಜಗಳ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಗಳಲ್ಲಾಗಲಿ ಕಾಲ ಕಳೆಯದೆ ಹಗಲು ಹೊತ್ತಿಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಮಾನಸ್ಥರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳೋಣ. 1 கொரிந்தியர் 13:4. அன்பு இல்லைன்னா அதுதான் வரும்னு சொன்ன பாருங்க. கிறிஸ்தவன்னா என்ன இருக்கணுங்க? அன்பு. அன்பு இல்லைன்னா என்ன வரும்? அதான் வரும். உனக்குள்ள தெய்வ அன்பு இல்லைன்னா என்னதான் வரும்? பொறாமை வந்தா என்ன தெரியுமா? எலும்பு பெருசா இருக்கும். பொறாமையோ வென்றால் எலும்புரிக்கு நோய் வந்துடும். அப்படின்னா ஸ்ட்ரென்த்தா நடமாட முடியாது, யாரை பார்த்தாலும் அதை போல ஆயிடும். பொறாமையோ வென்றால் எலும்பு உருகி போனவங்களை உட்கார வச்சு பாருங்க, அப்படியே இந்த தனி எலும்பு மட்டும் தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒண்ணு இல்லாத போயிடுவோம். ஆவிக்குரியவர்கள் பொறாமை கூடாது. 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 13:4 ವಚನ. ಪ್ರೀತಿ ಬಹು ತಾಳ್ಮೆಯುಳ್ಳದು, ಪ್ರೀತಿ ದಯೆ ತೋರಿಸುವುದು, ಪ್ರೀತಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡುವುದಿಲ್ಲ, ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಹುಬ್ಬಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. 1 கொரிந்தியர் 3:3 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது இருக்க கூடாது. நீங்க இன்னும் மாம்சத்துல நடக்கிறீங்களே, இன்னும் நீங்க கெட்டவங்களா போய்கிட்டு இருக்கீங்களே. புருஷனுக்கும் மனைவிக்குமே இந்த குணம் இருக்கு, பெற்றோர் பிள்ளைகிட்ட இந்த குணம் இருக்கு, உடன் பிறந்தவங்கிட்ட இந்த குணம் இருக்கு, ஒரே சபையில் இருக்கிற உடன் ஊழியர்கள்ட்ட இந்த குணம் இருக்கு, சர்ச்சில் வந்து ஐக்கியப்படுகிற குடும்பங்களுக்குள்ள இந்த குணம் இருக்கு. என்னைக்கு மாற போகிறது? 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 3:3 ನೋಡುತ್ತೇವೆ. ನಿಮ್ಮೊಳಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಜಗಳಗಳು ಇರುವಲ್ಲಿ ನೀವು ಶರೀರಾಧೀನ ಸ್ವಭಾವವುಳ್ಳವರಾಗಿದ್ದು ಕೇವಲ ನರಪ್ರಾಣಿಗಳಂತೆ ನಡೆಯುತ್ತೀರಲ್ಲವೇ? சொல்றாரு, பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் உங்களுக்குள் இருக்கு. அதனால ஆண்டவர் பேசுறாரு, அது இருக்கிற வரைக்கும் உங்க நிம்மதி தான் போயிடும். உங்க நிம்மதி தான் போயிடும். சபைக்கு வருகிற ஒரு சகோதர சகோதரிகளை பார்த்துட்டு திருப்பிக்கிட்டு போறீங்க. அப்பதான் உன் குணம், அந்த உண்மையான முகம். மற்றவங்கெல்லாம் போய் சித்தி பேசுவீங்க. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகிட்ட பழகும் போது உங்க முகம் வெறி முகம் போல தெரியுது. கோபம் வருது பாருங்க. சில நேரத்துல கல்லெடுத்தா எங்க போவோம்? எங்க போவோம்? பல்லு. அப்படி செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது. அன்பினா அதை சொல்றேன், வேண்டாம்ப்பா. இன்னும் எத்தனை நாள் இதை போல கர்த்தர் நம்மோட பேச போறாரு? என்ன நடக்கும்? 54 வயதுள்ள சௌரி போயிட்டாரு. 37 வயசுள்ள அஸ்வினி அவருடைய தங்கச்சி புருஷன் இறந்துட்டாரு. என்னைக்கு என்ன நடக்கும்? உடம்பு ஃபுல்லா நோயை வச்சிருக்கிறோம், குடும்பம் ஃபுல்லா கஷ்டத்தை வச்சிருக்கிறோம். எப்ப என்ன நடக்கும்? கிருபையா கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதற்கிடையில கோபம், இதற்கிடையில பொறாமை,
ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟಂತ ನಾವು ಎಲ್ಲರೊಟ್ಟಿಗೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರಬೇಕು. ನಮ್ಮಲ್ಲಿ ಕೋಪವು, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಇರಬಾರದು. ಯಾಕಂದ್ರೆ ಶರೀರದಲ್ಲಿ ನಮ್ಮೊಳಗೆ ಆ ರೀತಿ ಇರುವುದಾದರೆ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತದೋ ಕಳೆದ ದಿನಗಳೆಲ್ಲ ನೋಡಿದ್ದೇವೆ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಆ ಕೋಪ, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನಿಂದ ಹೊರಗೆ ಇರಬೇಕು. இந்த செய்திக்கு பிறகு திரும்ப உங்களை குறித்து யாராவது நம்ம கிட்ட அவங்க இப்படி பேசுறாங்க, இப்படி பண்றாங்கன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான், வசனம் சும்மா வர்றாங்க, அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க இல்லை. கலாத்தியர் 5:20 ಗಲಾತ್ಯದವರಿಗೆ 5:21 அங்க என்ன சொல்றாரு? அதுல மொத்தம் 17 காரியம் இருக்கு. கெட்ட குணம், கெட்ட குணம், 17 கெட்ட குணம் அங்க இருக்கு. அது என்னது? மாம்ச ஆவிக்குரியவங்க இல்ல, மாம்சம். 17 காரியம் இருக்கு. நீங்க படித்து அதை தியானிங்க. அதுல ஒண்ணு பொறாமைகள். ಗಲಾತ್ಯದವರಿಗೆ 5:19 ಕನ್ನಡ ಬೈಬಲ್ ನೋಡುತ್ತೇವೆ. ಶಾರೀರ ಭಾಗದ ಕರ್ಮಗಳು ಎಂಬುದಾಗಿ, ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. யாக்கோபு 3ஆம் அதிகாரம், அதை கூட போய் ஃபுல்லா படிச்சு பாருங்க. 14 முதல் 18. யாக்கோபுன்னா ஜேம்ஸ். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 18 முதலாம் படிக்கும்போது எனக்கு அழ வருமா வராதா? வசனங்களை தியானிக்க எனக்கு கண்ணீர் வருமா வராதா? சபையை குறித்து, மூப்பர்களை குறித்து, வாலிபர்களை குறித்து, தாய்மார்களை குறித்து, சகோதர சகோதரிகளை குறித்து எவ்வளவு கண்ணீர், வேதனை, பிரச்சனை, அதை நினைச்சா அழுறோம். ஆனா வாழ்க்கை மாறலையேங்கும் போது எவ்வளவு நான் பாரப்படுவேன். இதனுடைய வெளிப்பாடு நீங்க இந்த வாரமே நீங்க காண்பிக்கணும். ஒரே நாள்ல போகாது, ஒண்ணு ஒண்ணா பிடிச்சி வெளியில தள்ளணும். சிலது உள்ளதான் வர பார்க்கும். நாம தான் கழுத்தை பிடிச்சி பிசாசப்போ நாம தான் பிடிச்சி தள்ளணும். அப்பதான் இந்த இருதயம் ஆயத்தமா சந்தோஷமா இருக்கும். ಯಾಕೋಬನಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 14ರಿಂದ 18ರವರೆಗೂ ಓದುವಾಗ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಇದೆಲ್ಲ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ನಮ್ಮ ಬೋಧಕರಿದ್ದನ್ನು ಓದುವಾಗ ನಿಜವಾಗಲೂ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರು ಬರುತ್ತದೆ. ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತಹ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಂಥ ಸ್ವಭಾವಗಳು ಇರಬಾರದು. என்ன சொல்றாரு? உங்க இருதயத்துல கசப்பான வைராக்கியம், விரோதம் வச்சீங்கன்னா நீங்க பெருமைப்பட்டாதருங்க. சத்தியத்துக்கு விரோதமா பொய்யும் சொல்லாதருங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு, இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு, எங்க விரோதம் உண்டோ அங்க கலகமும் சகல, எங்க தெய்வீகம் இல்லையோ அவங்க குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் மாட்டிக்கணும், அதெல்லாம் மாற்றம் இல்லை. ஒரு நாள் மாட்டிக்கணும், நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும். இப்ப இதை போற செய்தி வேணுமா வேணாமா? எத்தனை பேர் கஷ்டமா இருக்கு? அன்றைக்கு இது இருந்தது, ஆனா இன்றைக்கு நவீன உலகத்தில் இந்த செய்தி, அதான் ஒரு குறிப்பு பார்த்த, அன்றைய இயேசு இப்படியெல்லாம் பேசினார், ஆனா இன்றைய இயேசு இப்படியெல்லாம் செய்தி நான் கொடுக்கல. ஆனா நான் என்ன சொல்றேன்? அன்றைய ஆண்டவரை தான் இன்றைக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும். சொல்லுங்க, அன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தார், அதை தான் நாம வசனமா தேவ ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ತೀಕ್ಷ್ಣವಾದ ಮತ್ಸರವು, ಪಕ್ಷಭೇದವು ನಿಮ್ಮ ಹೃದಯದೊಳಗೆ ಇರುವಲ್ಲಿ ನೀವು ಸತ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಸುಳ್ಳಾಡಿ ಹೊಗಳಿಕೊಳ್ಳಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ದಿನದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ದೇವರೇ ಈ ದಿನಗಳಲ್ಲೂ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಲೂಕಾ 15:31-32 என்ன சொல்றாரு? அதற்கு தகப்பன் என்ன பண்றாரு தெரியுமா? ரெண்டுக்கும் இடையில சமாதான முயற்சி. ஒரு தகப்பனாக, ஒரு போதகரா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வெட்டி விட மாட்டாங்க. அப்படியே சொன்னாங்க விட்டுடலாம் அவங்க, அப்படியே அப்படி சொல்ற, அப்ப நீ அப்படி பண்ண மாட்டாங்க. ஐக்கியப்படுத்த விரும்புவாங்க, சமாதானப்படுத்த விரும்புவாங்க. சமாதான முயற்சி என்ன பண்றாரு? 31 32ನೇ ವಚನ ನೋಡುತ್ತೇವೆ. ತಂದೆಯು ಶಾಂತಿಯ ಪ್ರಯತ್ನವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அங்க என்ன சொன்னா? அவன் உம்முடைய அதாவது உம்முடைய மகன், அப்பான்னு கூட மதிக்கல. ஆனா இவன் சொல்றான், தகப்பன் சொல்றாரு. தகப்பன் யாருக்கு ஒப்பன? இயேசுவுக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு. இதான் மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் உள்ளது. அவர் சமாதானக்காரன். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போது என்னோடு இருக்கிறாய்,
எனக்குள்ளதெல்லாம் எல்லாம் உனக்குப்பா. என் மகனே. மற்றவங்க வார்த்தைக்கும் ஆண்டுடைய வார்த்தைக்கும் தெரியுதா உங்களுக்கு? சொல்லுங்கம்மா. அதான் ஏசப்பா வார்த்தையை கேட்க 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 நம்முடைய குணம் கூட எப்படி மாறணும்? இப்படிதான். மகனே, நீ ஏன்பா அப்படி கஷ்டப்படுற? என்னோடு தான் நீ என்னைக்கு இருக்கிறியா? அவன் போயிட்டான், ஆனா வந்துட்டான். அவனும் என் பிள்ளைதான். நீ தான் எப்பவுமே என் கூட இருக்கிற. எனக்கு உள்ளது எல்லாம். ஆனா இவன் இவன் 2 பேருக்கு தான் தகப்பன் பிரிச்சு கொடுத்தான். இவன் பிரிச்சுக்கிட்டு போகல. தகப்பனதும் பையனை தான் வச்சு இவரை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா சொல்றாரு, ஒன்னது மட்டும் இல்ல, என்னுடையதெல்லாம் உனக்குரியதான், நான் அவருக்கு இல்ல அப்படின்னு சொல்லல, உனக்கு தானே சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் சகோதரனாகி இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான். 24 சொன்ன வசனத்தை திரும்ப சொல்றாரு. காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்படியா சொல்ல பாருங்க. நான் உங்க அம்மா, உன் மனைவி, பிள்ளைங்க, என் சின்ன பையன், என் மனைவி, அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம் சபை மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? இதான் தகப்பனுடைய சமாதான வார்த்தைகள். ஒண்ணு, என் மகனே. 2வது, நீ எப்பவுமே என் கூட இருக்கிற, நானும் உன் கூட இருக்கிறேன். நீயும் என் கூட இருக்கிற, நான் உன் கூட இருக்கிறேன். அப்புறம் எனக்குரியது எல்லாமே, ஏன்னா நீ என் பெரிய பிள்ளைங்கிறதுனால சிரேஷ்ட புத்திரன் யாருக்குதான்? என் பரிசெயன். நீ ஏன்னா கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற, உனக்கு தானே எல்லாம். முதல்ல பாருங்க, இப்போ நமக்கு இந்த கிருபை கிடைச்சாலும் யூதர்களையும் கர்த்தர் விட போவது இல்ல. அது பெரிய சக்தி. இன்னொரு செய்தி அந்த கோணத்துல பேசலாம். சொல்லிட்டு அவன் தான் போயிட்டான், தெரியாத வந்துட்டான். இப்ப நம்ம எல்லாருமே சந்தோஷமா. எத்தனை பேர் இந்த சத்தியம் விளங்குனது? இன்னும் 4-5 வசனம் இருக்குன்னா ஏற்கனவே டைம் போயிடுச்சுன்னு தான் நிறுத்துறேன். இதை போல கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும். இப்ப எப்படி எனக்கு இந்த யோசனை வந்தது? என் படிக்கிற என் சிந்தனை இதான் வெளிப்பாடு. அப்ப என் மனசு இப்படிதான் பைபிள் படிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு என்ன விட ஞானம் நிறைய இருக்கா இல்லையா? இல்ல. ஒரு வார்த்தை சொன்னா மொய் 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 மொய்ன்னு பேசுறீங்கல்ல, எனக்கு பதில் கொடுக்கவே தெரியல. ஈ வைக்கிற போல, எறும்பு வைக்கிற போல எத்தனை முறை பேசுறீங்க. இதை போல பைபிள் படிங்க. இதை போல நீங்க பாஸ்டர், அந்த போஸ்டர்லாம் வேணாம். கர்த்தர் நம்ம கையில வேதத்தை கொடுத்திருக்காரு. வசனத்தை படிப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நாங்க என்ன பண்ண ஆண்டவர். கடைசி வார்த்தை என்ன சொல்றாரு? நாம் சந்தோஷமாய். அந்த சந்தோஷம் வேணும்னா பிரிவெல்லாம் போயிடணும், எல்லாம் ஒன்றா மாறிடும். அல்லேலூயா. அவ்வளவுதான் கர்த்தர் நம்மோட பேசுறது. இப்ப நீங்க இதை நடைமுறைப்படுத்தணும். கவலைப்படாதீங்க. ஒன்னும் கவலைப்படுற போல தெரியல, எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய வீட்டுக்கு வரும்போது நமக்கு என்னதான் இருக்கு? எழுந்து நிற்போம். ತಂದೆಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಹೊಂದಾಣಿಕೆಯಾಗಿದೆ. ಆದ್ದರಿಂದ ಆತನು ಮಗನೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. 2ನೇದಾಗಿ ಎಲ್ಲವೂ ನಿನಗೆ, ನನ್ನದೆಲ್ಲ ನಿನ್ನದೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಪ್ರೀತಿಯನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸುತ್ತಾರೆ. ಹಾಗಾದ್ರೆ ತಂದೆಯ ಪ್ರೀತಿಯು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯದು ನೋಡಿರಿ. ಆ ರೀತಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. ಎಲ್ಲರೂ ಕಣ್களை மூடி கர்த்தர் நோக்கி பாருங்க. ஒரு 2 நிமிஷம் அவ்வளவுதான், ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. ஏன்னா இப்ப என்னுடைய மனசை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க சர்ச்னா இதுதான். ஏனது மணவாளனே, எல்லா கண்களை மூடி, என் இதய ஏக்கமே. இனி சுவைத்து பாடுங்க. இடத்தை விட்டு போகும்போது உங்க பாரம் எல்லாம் நீங்க எண்ணணும். இந்த கோபம் பொறாமையெல்லாம் ஒதுக்கி தள்ளுங்க. அது இருக்காது. நம்ம உம்மை தான் தேடுகிறேன்.